சார் காலம் நாஞ்சில் கொலப்பன் சார் ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிறத நாங்கள் அதிமுகவினுடைய விவகாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சார் ஆகஸ்ட் 21, 2027 திரு ஓ பன்னீர்செல்வமும் திரு இபிஎஸும் கரம் கோர்த்தார்கள் சார். திரும்பவும் பிரிந்து இணைந்தார்கள். ஆகஸ்ட் 21 தேதி நான் கரெக்டாக சொல்கிறேன் சார். அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்ததை எதிர்த்து அதிமுகவில் ஒரு புரட்சி வந்தது. எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சார். செப்டம்பர் மாதம் 18 சார் தேதி, செப்டம்பர் 18, 2017 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் சார். 18 எம்எல்ஏக்கள் இதே சட்டத்தின்படி, கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவர்கள் மீது நடவடிக்கை அப்போதைய சபாநாயகர் தனபால் எடுத்தார். நீங்க பாருங்க, சரியா 9 வருஷம் சார். 9 வருடத்திற்கு பிறகு அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர்ல 25 பேர் மேல நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு திரு இபிஎஸ்ஏ கொண்டு போய் கொடுக்கிறாரு. அன்னைக்கும் கொடுத்தாரு, எதிர்கட்சியாக இருந்த போதும் கொடுத்தார். ஆனா அன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சார், முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருந்தது அன்று அதிமுக உறுப்பினர்களுடையது. ஆனா இன்னைக்கு இவர்கள் எதிர்த்து ஓட்டு போட்டது, தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தது, திரு இபிஎஸ் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவேகாவிற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். காலம் பாத்தீங்களா சார், எவ்வளவு கொடூரமானது. தன்வினை தன்னை சுடும். இல்ல நாங்க நீங்க என்ன பண்றீங்களோ அது எப்படி அப்படியே சேர்ந்துருக்குது பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குது சார். விதைச்சதுதான் சார் அறுவடை. இது விதைச்சது இல்ல சார். அதிமுகவினுடைய இந்த பரிதாபகரமான நிலையை பார்த்து இந்த இன்னொரு வார்த்தை எனக்கு வருது, அதை நான் கொஞ்சம் நாகரீகம் கருதி நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன். வாயில வரது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் தவிர்க்கிறேன். இந்த இவ்வளவு படுமோசமான நிலைக்கு ஏடிஎம்கே போகும்ட்டு எதிர்பார்த்தீங்களா சார்? சொல் பேச்சு கேட்கல சார். ஆரம்பத்திலே சொன்னோம், ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம கட்சி பலம். நம்ம என்னைக்கு பிளவுபட்டோமோ அன்னைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதுங்கிறது நம்ம பல வருட காலங்கள், புரட்சி தலைவர் காலத்திலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரோட மறைவுக்கு பின்னு எப்போ அதிமுக 2ஆ உடைஞ்சிருக்கு அப்போதான் திமுக ஆட்சிக்கு வரும். அது உள்கட்சி பூசல், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் விளக்கம் கொடுத்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு 4 ஆண்டு காலம் உட்கார்ந்துருந்து எவ்வளோலாமோ குரல் கொடுத்தோம். இதே நம்ம அருமை தம்பி மணிகண்டன் கூடலாம் நான் சண்டை போட்டிருக்கேன், பல முறை சண்டை போட்டிருக்கேன். எனக்கு அவருக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை. கட்சிக்காக குரல் கொடுத்தோம். ஆனால் கட்சிக்கு குரல் கொடுத்த இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பின்பக்க வாசலில் நமக்கு தான் குடும்பம் தான் நலம், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ண மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார். அதை எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான், இல்லை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரிதான், இல்லை இதில் இருக்கிற இப்போ போனாங்களே எல்லாரும் போர்க்குடி பிடிச்சிட்டு எல்லாம் உட்கார்ந்தாங்களே, இவங்க எல்லாருமே தன்னுடைய நலத்துக்காக மட்டும் அதிமுக கட்சியை பயன்படுத்துகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு சார். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன நம்ம என்ன நினைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் திமுகவுக்கு பின்வாசல் வழியா போறாரு, ஒருத்தர் திமுகவுக்கு முன்வாசல் வழியா போறாரு, இன்னொரு சிலவங்க சட்டமன்றத்திலே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க எப்ப பின்வாசல் வழியா போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அவங்க முன்வாசல் வழியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க உரிமையை கொண்டு வந்து அங்க நிர்வகிச்சாங்க. எங்களுக்கு இந்த பின்வாசல் வழி பிடிக்கலங்க, நாங்க நேர்மையாவே இருப்போம் சொல்லி ஒரு 25 பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. சரி, 25 பேர் பண்ணியாச்சுல, நீங்க உங்க பாடல 25 பேரை தகுதி நீக்க அன்னைக்கு 18 பேரை பண்ண மாதிரி பண்ணி விட்டுற வேண்டியதானே சார். அதுல என்ன 4 பேரை தள்ளிட்டு 21 பேருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்கறது? அம்மாவா இருந்தா கொடுப்பாங்களா? இந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து அம்மாவா இருந்து அவங்க கொடுத்துருப்பாங்களா? இந்நேரம் 25 பேர் வேண்டாம்னா 25 பேர் என் பேச்சை கேட்கல தேவையில்லை போட்டிருப்பாங்க. சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். ரெண்டாவது சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அன்று நீங்க 18, 19 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கம்பத்தில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அதிமுக எம்எல்ஏ, இவர் ஜக்கைன், கம்பம் ஜக்கைனுக்கு மட்டும் இரக்கம் காட்டினார்கள் என்று கருதுகிறேன். அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஆனா நான் சொல்லிடுறேன் சார், 23 பேர் மொத்தம் சார், 23 பேர் சார். ஆனா என்னன்னா, நீங்க அன்று அவர்கள்
சபாநாயகர் கிட்ட பேசல, திரு தனபால் கிட்ட பேசல. அன்று ஆளுநரை சந்தித்து முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார்கள். ஆனா அப்போதைய அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா திரு தாமரை ராஜேந்திரன் அவர் சபாநாயகரிடம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இந்த 18 பேர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். கரெக்டா சார்? கரெக்ட். ஆனா இன்னைக்கு சார் அதுல ஒன்னும் திருத்தம், அதுல அங்கே எதிர்த்து வாக்களிச்ச 11 பேர் திரும்பி சட்டமன்றத்தில் இருந்து அந்த ஆட்சியை காப்பாத்துறாங்க. எதிர்த்து வாக்களிச்ச 11 பேர் ஓபிஎஸ். அதை மட்டும் நீங்க எப்படி உள்ளுக்கு அன்னைக்கு தகுதி நீக்கம் பண்ணல சார்? மரபு பிரகாரம் நீங்க பாருங்க, எதிர்த்து தானே வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு எதிராக தானே வாக்களிச்சாங்க. இல்ல அன்னைக்கு சார் சின்னம் முடக்கப்பட்டிருந்தது, 2 பிரிவாக தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டது சார். நாங்களும் சொல்லி அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க சார், இன்னைக்கு ஒத்துக்கலையே சார். இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணின்னு இருந்தத கட்சியை காப்பாத்தி கொண்டு வந்தவர் ஓபிஎஸ் அண்ணன். நீங்க எல்லாரும் சசிகலா அம்மா தான் பொதுச் செயலாளர், டிடிவி தினகரன் தான் துணை பொதுச் செயலாளர் சொல்லி போட்டவர் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு பல முறை போட்டோம். நீங்க யாரும் கேட்கல. உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்குன்னு சொல்லி புரட்சி தலைவர் வகுத்த விதியே மாத்திட்டேங்க. அப்புறம் எப்படி சார் அது புரட்சி தலைவர் கட்சின்னு சொல்ல முடியும்? ஒரு தலைவர் தனக்காக தன் தொண்டர்களுக்காக விதிக்கப்பட்ட சட்ட திட்டத்தையே மாத்திக்கிட்டு 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும்னு சொல்லி என்னைக்கு ஒரு விதியை மாத்தி சதி வேலை பண்ணீங்களோ உங்களுடைய பிரதிபலன் இன்னைக்கு இப்படிதான் தொங்கல்ல தான் நிற்கும். நீங்க என்ன பைலா வச்சு நீங்க பேசுவீங்க? எந்த பைலா வச்சு இந்த கட்சியை நடத்துறேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லணுங்களா? அதனாலதான் சார் தாவேகா தலைவர் வந்து மற்றும் பலர்னு சொல்றாங்க. இது அதிமுக சொல்லாம மற்றும் பலர் சொல்லி உதாசீனப்படுத்துறாங்க. நீங்க அதையும் பார்க்கலாம். அவரை மற்றும் பலர் சொல்லிட்டாரு, நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சியா, நாங்கள் 35 ஆண்டு காலம் பண்ண கொக்கரிச்சு. ஏங்க நீங்க புரட்சி தலைவர் வகுத்த, அவரு புரட்சி தலைவர் வழியில வந்தாரு சார், கட்சியை நடத்துறாரு. அவர் வகுத்த விதியே மாத்திட்டீங்களா? அப்ப அதை போய் அதிமுக எப்படி சொல்லுவீங்க? மற்றும் பலர் கட்சி தான் சொல்ல முடியும். அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதியை மாத்திக்கிட்டு போனா அது அதிமுக சொல்ல முடியாதுல்ல. நீங்க எல்லாத்துக்குமே நாங்க சொல்றோம் சார், தலைமை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர், நான் இதை விலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த கட்சியை நான் கூவத்தூர்ல விலை கொடுத்து வாங்கிட்டேன், இந்த கட்சி எனக்கு தான் கட்டுப்படணும், என்னை வச்சு இந்த கட்சிக்குள்ள இருந்தா இருங்கன்னு சொன்னால் அது இப்படிதான் சார் வந்து நிற்கும். இப்பவும் சொல்றேன், 21 பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த 21 பேரும் அவசரப்பட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இப்போதைக்கு அவங்க அவசரப்பட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட காலம் டிசம்பர் 26 வரைக்கும் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா இடைக்காலத்தில் வந்த மனுவில் தான் ஒருங்கிணைப்பாளரை மாற்றி எல்லாம் வரும்போது வர்ற டிசம்பர் 2026 வரைக்கும் தான் இவரோட பதவி காலம் இருக்கு. அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டி தான் ஆகணும், பொதுச் செயலாளர் தேர்ந்து தான் எடுத்தாகணும். அப்போதான் பிரச்சனைகள் உருவாகி இருக்கணும். இவங்க அவசரப்பட்டாங்க. திரும்பி என்ன பண்ணாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ள வந்திருக்காங்க. ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இந்த அரசியலை ஏன் இப்ப நம்ம இந்த 21 பேரை கலத்தி விடணும், இந்த கலத்தி விடுறதை விட இந்த 21 பேரையும் உள்ள வச்சு அதிமுக அரசியல் களத்துல விளையாட விடுவோம்னு சொல்லி கூட சிந்திச்சிருக்கலாம் இல்லையா? கழிக்க முறை திமுக என்ன செஞ்சோ அதை இப்போ தாவேக செய்யலாம். ஓகே ஓகே. மணிகண்டன் சார் ஏதோ சொல்லணுமா? குதிரை பேர குற்றச்சாட்டு சபாநாயகர் நடவடிக்கை பத்தி இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. இதுல அதிமுகவோட பைலாவை மாற்றாங்கிறதெல்லாம் சப்ஜெக்டா சார். அன்னைக்கு பொதுச் செயலாளர்னு இருந்ததை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு மாத்திரம் யார்? அன்னைக்கு பன்னீர்செல்வம் அன்னைக்கு மட்டும் புனிதரா இருந்தாரா? சப்ஜெக்ட பேச சொல்லுங்க சார். அதை பத்தி பேசுறதுன்னா நானும் அப்புறம் நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். சரிங்க சார். சரி சார், 21 பேருனுடைய பதவி பறிபோகாமல் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. சரிங்களா சார்? யாரால் அப்படின்னா திரு இபிஎஸ்ஆல். அவர் சரி மன்னித்து ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தான் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார். இதனால் என்ன பெரிய பிரயோஜனம் சார் ஏடிஎம்கேவுக்கு? நீங்க ஓட்டு போட்டு இப்ப முதல்ல இந்த 4 தொகுதியிலேயாவது முதல்ல எடப்பாடி பழனிசாமி நிப்பாரா? அதிமுக நிக்குமா? ஏன் நிக்காது? நிக்குமா? அதை முதல்ல கேளுங்க. 25 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தால் அப்போ நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. திமுகவும் தாவேகாவும் தான் போட்டி போடும். அதிமுக எங்க போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குங்கிறீங்க? 25 உள்ளவங்களும் வெளியில போயிட்டா, அதனாலதான் அவர் மன்னிச்சாரு. அவர் சும்மா ஒன்றும் மன்னிக்கல, அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னு சொல்லும் போது 21 தொகுதியில் ஜாம் பவான் இருக்காங்க. சிவி சண்முகம், வேலுமணி, இப்படி விஜயபாஸ்கர், இவங்களெல்லாம் எடுத்து நீங்க அந்த அதிமுக ஒரு ஆளை விட்டு ஜெயிக்க விட்டுருவீங்களா சார்? நடிக்கிறது சும்மா எல்லா மக்களுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது சார். சும்மா விஜய் 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 விஜய்
விஜய் வந்துட்டாரு சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துட்டாரு. அவர் இனிமேல் என்ன செய்யறாரு பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவர் செஞ்சுட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறத விட இவங்க செய்யற சூதுவாதிகளை நீங்க வெளியில சொல்லணும். அதுதான் நமக்கு தேவை. சும்மா அடிக்கிற அடி ஜிங்ஜாங் ஜிங்ஜாங்னு விஜயகாந்த் சொன்ன மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன சார் அர்த்தம்? 4 தொகுதியில் வர சார் இடைத்தேர்தல் என்னாரா சார்? விக்கிரவாண்டி தேர்தல் என்னாரா? ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்னாரா? திரும்பி வாபஸ் ஆகிட்டு போலியா? எம்பி தொகுதி போற அவர் எந்த இடைத்தேர்தல் என்னாரு? அப்பவே ஆள் பலத்தோடு இருக்கும்போதே முடியல சார். நான் திரும்பியும் சொல்றேன், 25 தொகுதியும் தகுதி நீக்கம் பண்ணியிருந்தால், 25 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்திருந்தால் அங்க அதிமுக நின்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அது ஒரு அவமானப்பட்டு விடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல அண்ணன் ஜெயஸ்ரீ பிரபார் அந்த இயக்கத்தால வளர்ந்தவரு, அந்த இயக்கத்தால உருவானவரு, அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவரு என்கிற ஒரே காரணத்தினால அவர் அதை மன்னிப்போம் மறப்போம்னு அண்ணா வழியில் அதை கையெழுத்து போட்டாரு. அது அவங்க தலைவர் விஜயும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். வேண்டாம், அதிமுக அழிஞ்சு போகக்கூடாது, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. நீங்க நல்லா புரிஞ்சிடணும், 67 அண்ணா உருவாக்கின கட்சி தான் திமுக. அதை வச்சுதான் கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் திமுக திமுகன்னு சொல்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குற பிறகு 77 தன்னுடைய சுய கட்சி சார். அதை வச்சுதான் அம்மாவா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக, நாங்களா இருக்கட்டும் அதிமுகங்கிறோம். ஆனா விஜய் இன்னைக்கு உருவாக்கி இருக்க கட்சி அவருடைய சுயம்பாட கட்சி. நீங்க நல்லா புரிஞ்சிடணும், அங்க அவர் தான் தலைவர். அதை மக்கள் ஏத்துக்கிட்டு வர வச்சுட்டாங்க. 67 77ன்னு எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது நீங்க எல்லாம் நக்கல் அடிச்சங்க. ஆனா இன்னைக்கு அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. 2026 அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. நீங்க இந்த கட்சி ஏன் அவர் அதிமுக சொல்லலைன்னா, அவர் எம்ஜிஆர் மேல இருக்கிற விசுவாசம், எம்ஜிஆர் மேல இருக்கிற பாசம். அந்த அதிமுக அவர் குறை சொல்ல விருப்பப்படல. அதிமுக சொன்னா அது அவமானப்பட்டு விடுங்கிறதுக்காக மற்றும் பலர்னு கடந்து போறாரு. நீங்க உதயகுமார் அழுறாரு, வெடிச்சிருவாரு, இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களா? அந்த உதயகுமாருக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க சார். இப்போ உதயகுமார் பாக்குறதுல வெடிச்ச மாதிரி பேசுறாரு, நாங்க பொறுத்துறோம் சார். அதுக்கு முன்னாடி பல முறை சொன்னோம். இப்ப அவர் கோடங்க என்ன சொன்ன மாதிரி, ஏங்க கட்சியை ஒருங்கிணைங்க, கட்சியை ஒருங்கிணைங்க. அண்ணன் ஓபிஎஸ் இப்ப எங்களை தெருவில் விட்டு போனாரா? அவர் எவ்வளவோ சொன்னாரு. ஆமாங்க, உண்மைதான் சொல்லுவேன். நான் ஓப்பனாலாம் சொல்றேன். ஒரு திமுக சார் இவ்வளவு பேசுறீங்களா சார்? உங்களை தெருவில் விட்டாங்களா சார்? 100% நீ தெருவில் தான் நிக்கிறோம். நீங்க தான் அப்படி அரசியல் ஓபிஎஸ் ஆகிறோம், ஓபிஎஸ் ஆகிறோம், அதிமுக இருந்தவன் இன்னைக்கு அரசியல் விமர்சகரம் தெருவில் நிக்கிறதானே உண்மை சார். இவ்வளவு பேசுறீங்களா? பேரம் 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 நாங்களா சார் காரணம்? 100% சார். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பேரம் பேரன்னு பேசுறீங்களா? இந்த கட்சி ஆரம்பிக்க இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் திமுக என்ன பேரத்துல சார் நினைச்சாங்க? எந்த பேரம் சார் கொடுத்தாங்க? ஒரு பேரமும் வாங்காம அவர் வரமாட்டாருங்கிறது நமக்கு தெரியும். 2024 இந்த கட்சி நீங்க சொன்னீங்களா ஆகஸ்ட் 21 இணைப்புக்கு, அப்பவே அவர் பேரம் பேசி தான் வந்தாருங்கிறது சைதை துரைசாமி சொன்னார். எனக்கு இந்த பதவி வேணும், இது வேணும், இது வேணும்ங்கிறது எல்லாத்தையும் கேட்டு தான் வந்தார். ஏன்னு கேட்டா நான் செலவு பண்ணிட்டேன்னு வந்தார். இந்த 4 ஆண்டு கால சட்ட போராட்டம் பண்ணவர் சும்மாவா போய் திமுக சேர்ந்தாருன்னு சொல்லி திமுக சொல்லுங்க சார். 15 நாளைக்கு முன்னாடி கையாலாகாத அரசு திமுக அரசுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் 15 நாள்ல வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவிட்டு திமுக நல்லாதுன்னு சொல்லி உள்ள அறிவாலயத்துக்குள்ள போயிட்டாரா? சொல்லுங்க பாப்போம். அப்போ திமுகவும் ஒரு விஜயை எதிர்க்கிறதுக்கு ஒரு படைபலத்தை தேர்ந்தெடுத்தாங்க. இங்க எந்த மாயமும் நடக்கல. திமுகவும் தேர்ந்தெடுத்தாங்க, 20 கட்சி கூட்டணியை தேர்ந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தன்னோட படைபலத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு மோடியே நின்று ரோட் ஷோ நடத்தினார். ஆனா அங்கெல்லாம் டெபாசிட் இழந்து போச்சு சார். ஆனா 233 தொகுதியில் தாவேக்கா எங்கேயாவது டெபாசிட் இழந்திருக்குன்னு சொல்லுங்க. இல்ல. அப்போ மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க சார். மக்கள் மாயமான போட்டுட்டாங்க. மக்களை குறை சொல்றதை விட தன்னை திருத்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். தன்னுடைய கட்சியில என்னென்ன குளறுபடி இருக்கோ அதை பார்க்கணும். நீங்க கடைசியாக ஓபிஎஸ் சேர்த்தது தவறுன்னு திமுக பாடம் போகுது. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பதவி போட முடியுமா? இன்னைக்கு பதவி போட்ட நேற்று வரைக்கும் உட்கார்ந்து இருந்தோம் என்ன செய்வான் சார்? போடி தொகுதியில திமுக சார்பில் நிக்கிறார் சார். அங்க லட்சுமணன் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் எத்தனை ஆண்டு காலம் அந்த இடத்துல எம்எல்ஏ வரணும்னு கனவு கொண்டிருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தை நீங்க பிடிச்சி கொடுக்குறீங்க, சரி, அது திமுக செய்து நீங்க போயிட்டீங்க. உங்க கூடயே பயணிச்சு சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னார் உசிலம்பட்டி ஐயப்ப.
அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடிஞ்சா சார் திமுகவால? இதெல்லாம் வந்து சுயநலத்தால பாதிக்கப்பட்ட இந்த தேர்தல் சார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா யாரையும் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, அவங்கவுங்க நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு வியூகம்லாம் அமைச்சாங்க, எல்லாம் பண்ணனாங்க. ஏது ரீல்ஸ் போடலையா அவர் அண்ணன் ஸ்டாலின் அண்ணனுக்கு? எவ்வளோ ரீல்ஸ் போடலையா? எவ்வளோ ஏஐல கிராபிக்ஸ் பண்ணலையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கிராபிக்ஸ் பண்ணலையா? எல்லாரும் பண்ணுறீங்க. ஆனால் அவர் நடிகராக நின்னாங்க. இன்னொரு அவர் சேலமணிகிட்ட சொல்லுவார், இது வந்து நடிகர்கள் மாயம், சினிமா தாங்க. கருணாநிதியாக இருந்தாலும் சினிமா தான் எழுதினாரு. சினிமாவில் திரைக்கதை வசனம் எழுதாமலேயே கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி வசனம்னு வந்து இல்லை. எம்ஜிஆர் புரட்சி நடிகராக வந்தவர் தான் புரட்சி தலைவரானாரு. அம்மாவும் கலையரசியாக வந்தாங்க, அவர் திரும்பி வரலையா? அவங்க எல்லாரும் சினிமாவில் வந்தவங்க தான் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லி மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு விஜய் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இதுல சினிமாங்கிறது வசைப்பாட வேண்டிய அவசியமும் இல்ல. சினிமா வந்து ஒரு அநாசியமான ஒரு அநாகரிகமான செயலும் கிடையாது. நல்ல கருத்துக்களை நல்லதை எடுத்துரைச்சா மக்கள் விருப்பப்பட போறாங்க. அதான் உண்மை. ரொம்ப நன்றி சார்.